குருவாக இருந்த சிவபெருமானுக்கும் குருவாக இருந்த முருகப்பெருமானுக்கும் ஞானகாரகனாக இருக்கின்ற பிள்ளையாருக்கும் ஏற்புடைய மரம் இந்த குருந்த மரம். அப்ப இந்த குருந்த மரம் எவ்வளவு சிறப்பு கூடியது, ஞானத்தை தரக்கூடியது. இந்த ஞானத்தை தரக்கூடிய இந்த மரம் இருக்கக்கூடிய குமரத்தலங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த குருந்த மரம் எங்க இருக்கு, இந்த குராமரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த குருந்த மரம் எங்கு இருக்கின்றது, அதை பார்ப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? ஏனால் அநேக இடங்கள்ல தல விருட்சம் என்று சொல்லும்போது அந்த தல விருட்சத்தை கண்டுபிடிச்சு நம்ம போய் பார்க்கணும். அப்படி பார்க்காம நம்ம வந்துட்டோம், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில பார்க்க முடியவில்லை என்றால் திரும்பவும் அந்த வாய்ப்பு அங்கே போகும்போது தான் கிடைக்கும். ஆனால் இந்த குருந்த மரம் இருக்கின்ற ஒரு மலை இருக்கின்றது, அதற்கு பேரே குருந்த மலை தான். அதுவும் குமர